வணக்கம். இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 2. வாங்க கதையை தொடர்வோம். அத்தியாயம் 12. ஏனென்றால் அது நீ. உன்னுடைய சகோதரியின் தோழன் மீது இவ்வளவு பிரியம், அவனை இவ்வளவிற்கு பிரிந்து வாடுகிறாய் என்று எனக்கு இப்பொழுதுதான் தெரியும் என்றது அந்த ஆணின் ஏளனக் குரல். அந்த குரலுக்கு சொந்தக்காரன் யார் என்று பார்க்கவோ என்னவோ கூட தேவையில்லாமல் போனது முகைக்கு. அந்த குரல் ஒன்றே அவன் யார் என்று சொல்லாமல் சொல்லியது. மித்ரன். அவன்தான் அவளையும் பருதியையும் தன் கேலிக் குரலால் எள்ளி நகையாடிக் கொண்டிருந்தான். அவனது குரலை கேட்ட மறுநொடி அத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த அவளின் கோபம் கரைபுரண்டு வந்த அதே சமயம் அதே குறுகுறுத்த குரல் அவளது வயிற்றில் பட்டாம்பூச்சிகளை சிறகடிக்க வைக்கவும் செய்தது. கைகளை மார்பின் குறுக்கே கட்டி சில அடிகள் தள்ளியிருந்த பெருத்த மரத்தின் மீது சாய்ந்தவாறு கிண்டலும் கேலியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான் மித்ரன். அவனை மீண்டும் பார்க்கப் போகிறோம் என்ற எண்ணம் ஆவலையும் அதே நேரம் ஆவேசத்தையும் அவளது மனதில் ஒரு சேர எழுப்பியது. அவன் வார்த்தையின் அர்த்தம் புரிய அதை நீ என்ன கேட்பது என்பது போல தலையை சிலுப்பி ஒரு சவாலுடன் அவளது விழிகளை உயர்த்தினாள் முகை. உயர்த்திய விழிகள் மித்ரனின் கூரிய விழிகளை சந்தித்தது. மித்ரனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். வார்த்தைகளில் கேலி கொட்டினாலும் அந்த லகுத்தன்மை அவனது கண்களை எட்டவில்லை. இறுகியிருந்த அவனது உதடுகள் அவனின் மறுப்பை காட்டாமல் காட்டியது. அவனை கண்டவுடன் சற்றென்று சிவந்த அவளது முகத்தையும் நிமிடத்தில் கல்லாய் மாறிய அவளது முகமாற்றத்தையும் மித்ரனின் கழுகு பார்வை அந்த நிலவொளியில் கவனிக்கத் தவறவில்லை. அழுத்தமான காலடிகளுடன் அவளை நோக்கி நடந்தான் மித்ரன். அவளின் எதிரே வந்து நின்றவனின் இதழ்களில் ஏளனம் தொக்கி நிற்க அவனது வளைந்த புருவங்கள் உச்சி வரை ஏறியது. கண்கள் கடினமுற அவளையே பார்த்தவனின் காந்தப் பார்வையின் தாக்கம் தாழாமல் தலையை திருப்ப மனம் பரபரத்தாலும் மகுடிக்கு மயங்கிய பாம்பு போல அவனின் பார்வைச் சுழலிலிருந்து தப்ப முடியாமல் அதில் மூழ்கினாள். அந்த இடமே ஒரு மயான அமைதியில் மூழ்க அந்த இருவரின் மௌன யுத்தத்தை உணராத பருதி குழப்பம் மிகுந்த குரலில், யார் யாருடைய சகோதரியின் தோழன்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பருதியின் பார்வை மித்ரன் மேலும் முகை மேலும் மாறி மாறி படிந்தது. கவ்வியிருந்த முகையின் பார்வையை அகற்றாமல் தன் தலையை ஒரு புறமாய் சரித்து, கதையை கேட்பதால் பார்ப்பதால் மற்றவரின் வாழ்க்கையை நம் வாழ்க்கை என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த வாழ்க்கைக்காக அவர்கள் மேல் நாம் அனுதாபப்படலாம். ஆனால் அதை நாமே அனுபவிக்காத போது அது நாமாகவே இருந்தாலும் அதை எப்படி நம் வாழ்க்கை என்று ஏற்பது? பொருள் பொதிந்த ஒரு பார்வையோடு முகையின் மீதான மித்ரனின் பார்வை அவளின் உயிரின் ஆழத்தில் ஊடுருவியது. அவனின் அந்த பார்வையில் முகையின் உடல் சிலிர்த்தது. அவனிடமிருந்து வெளிப்பட்ட அந்த கோபத்தின் காரணம் முகை அறியாமல் இல்லை. அதை பற்றி கேட்க நீ யார் என்று சூடாக கேட்க சுழன்ற நாக்கும் அவள் வசத்தில் இல்லை. அவனின் மீது இருந்த பார்வையை அகற்ற முடியாமல் வேரூன்றிய மரம் போல அந்த இடத்திலேயே சிலை போல நின்றாள். மித்ரன் பொதுவாகத்தான் கேள்வி கேட்டான். ஆனால் முகைக்கு தெரியும் அது அவளை நோக்கி அவன் கேட்ட கேள்வி என்று. அவனின் கேள்விக்கு அவள் பதிலளிக்கும் முன்னர் பருதி மித்ரனின் கேள்விக்கு பதிலளித்தான். ஏன் முடியாது? இருவருக்குள் இருக்கும் அன்பை அறிவதற்கு அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நம் மனம் அந்த பந்தத்தை உணர்ந்து கொண்டால் ஒப்புக்கொண்டால் போதும். இன்றைய நிகழ்வே அதற்கு ஒரு சான்றுதானே. அவள் கண்ட கதையை அவளின் கதையாக நினைத்து முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டதால் தானே என்னை முகை அதியன் அவளின் உயிர் நண்பன் என்று உரிமை பாராட்டினாள். அவளின் செயலே நமக்கு புரிய வைக்கவில்லையா? உகந்திகாவின் வாழ்க்கையை முகை தன் முன்பிறப்பு வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டதை தானே இது காட்டுகிறது என்று முகைக்கு பரிந்து பேசினான் பருதி. பருதி தனக்காகத்தான் பேசுவது என்றாலும் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் மித்ரனின் உடல் இறுகியது. அவன் விடும் மூச்சுக்காற்றின் வெப்பம் கொதிகொதிக்க, ஓ மிகவும் சரி, செயலால் தன் மனதை காட்டும்போது வார்த்தைகள் யாருக்கு வேண்டும் என்றான் அழுத்தந்திருத்தமாக. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு கேட்டால் மித்ரனின் வார்த்தைகளில் எந்த வேறுபாடும் தெரியாது. ஆனால் முகைக்கு அவன் வார்த்தைகளுக்குள் ஒளிந்திருந்த ஆவேசம் தெள்ளத் தெளிவாய் விளங்கியது. விளங்கியதின் அர்த்தம்தான் அவளுக்கு புரியவில்லை. தவறு செய்தவன் அவன், கோபப்பட வேண்டியவள் அவள். பின் மித்ரனுக்கு ஏன் இந்த ஆவேசம்? நிலைமையை அதற்கு மேல் சிக்கலாக்காமல் இருக்க முகை அந்த இரு ஆடவர்களை விட்டு சில அடிகள் விலகி நின்றாள். அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் அந்த குகையில் நடந்த நிகழ்வுகளை பற்றி நினைத்து கொண்டிருந்த வேளை உங்களை பார்த்தவுடன் என்னையும் அறியாமல் நான் யார் என்பதையும் மறந்து என்னை தயவு கூர்ந்து மன்னித்தருளுங்கள். மித்ரனை நோக்கி திரும்பிய பார்வை, நீங்கள் வேண்டுமானால் மித்ரனை கேட்டு பாருங்கள். அந்த மலையில் சுயநினைவுக்கு நான் வந்தபொழுது கூட அவரை வியன் என்று நினைத்து உகந்திகா கேட்ட கேள்விகளை கேட்டேன் என்று இவை அனைத்தையும் கூறி தன் செய்கைக்கு நியாயம் கற்பிக்க வேண்டும்.
இக்காரணம் கொண்டும் மித்திரன் தன்னை தவறாக எண்ணிவிடக்கூடாது என்று எண்ணி பரபரத்த மனதை அடக்கினாள். என்ன பிரயோஜனம்? நான் ஏன் அவருக்கு விளக்க வேண்டும்? ஏன் அவர் என்னை தவறாக நினைத்தால் என்ன? எந்த தவறும் செய்யாத நான் ஏன் அவர் என்னை தவறாக நினைத்து விடுவாரோ என்று எண்ணி பதற வேண்டும்? தவறே செய்துவிட்டு எதுவும் நடக்காதது போல என் முன் நிற்கும் இவர் என்னிடம் மன்னிப்பு கேட்டாரா? இல்லையே. அவரின் செய்கைக்கு ஒரு விளக்கம் கூட கொடுக்கவில்லையே. கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது போல தோன்றவில்லையே. பின் நான் மட்டும் ஏன் என்னை நிரூபிக்க வேண்டும்? என்னை நோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முயற்சி செய்யாத போது அவருக்காக நான் ஏன் கடலை கடக்க வேண்டும்? எங்கள் இருவருக்குள் இருக்கும் உறவுதான் என்ன? என்னை பற்றி அவர் என்ன நினைத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. மேலும் சில அடிகள் பிண்டை நகர்ந்து மித்திரனின் மீது இருந்த பார்வையை கடின பிரயத்தனத்துடன் விலக்கி அவளையும் பரிதியையும் தவிர வேறு ஒருவரும் அங்கு இல்லாதது போல பாவித்து பரிதியை நோக்கினாள். அரசே, என்னை மன்னியுங்கள். நடந்த கதையை எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் உங்களை பார்த்தவுடன் நான் ஒரு கணம் குழம்பிவிட்டேன். என் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் என் தகாத செயலுக்கு தயவு செய்து என்னை பொறுத்தரல வேண்டும். முகை விலகி சென்ற சில அடிகளை கடந்த பரிதி அவளின் தோள்களை தன் இரு கரங்களால் பற்றினான். பரவாயில்லை முகை, இதில் மன்னிக்கவோ வருத்தப்படவோ எதுவும் இல்லை. யாராக இருந்தாலும் இந்த விசித்திரமான உறவை புரிந்து கொள்வதே கடினம். ஒரு கணமாக இருந்தாலும் நம் உறவை, நம் நட்பை நீ புரிந்து கொண்டது மட்டுமின்றி அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்தாய். எனக்கு அதுவே போதும். கூடிய விரைவில் நம் நட்பையும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. சின்ன சிரிப்புடன் பற்றிய அவளின் தோள்களை மெதுவாக ஆறுதலாக தட்டினான். இப்பொழுது கிளம்பாவிட்டால் மிகவும் தாமதமாகிவிடும். கர்ண கொடூரமாக இடைவெட்டியது மித்திரனின் கண்டிப்பான குரல். பரிதியின் பார்வை அந்த கரிய வானத்தின் மேல் விழுந்தது. தலையை ஆட்டி மித்திரனின் வார்த்தைகளை ஆமோதித்தான் பரிதி. புதிர் போல பேசிய இருவரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தாள் முகை. சரி, இப்பொழுது சொல்வார்கள், இன்னும் சிறிது நேரத்தில் சொல்வார்கள் என்று சில வினாடிகள் காத்திருந்து விட்டு அவர்கள் எதுவும் சொல்லப்போவது இல்லை என்று நன்கு அறிந்த பின்னர் அதற்கு மேல் தாமதிக்காமல், நீங்கள் இருவரும் கிளம்புகிறீர்களா என்றாள் பொதுப்படையாக. நாம் கிளம்புகிறோம். அவளின் வாக்கியத்தை திருத்தினான் மித்திரன். என்னது, நாமா? அதிர்ச்சியில் வாயை பிளந்தாள் முகை. ஏற்கனவே ஒருமுறை மலைக்கு கூட்டி போய் நடந்தது போதாதா? இனியும் வேறெங்கு செல்ல வேண்டும்? சென்றால் திரும்பி வருவேனா? வராமல் போனால் என் பாட்டியின் நிலைமை என்னவாவது? மனதில் புரண்ட கேள்விகளோடு எங்கே, ஏன் கேட்ட முகையின் குரல் மெலிதாக நடுங்கியது. இந்த நேரத்திலா? நான் வராவிட்டால் என் பாட்டி கவலைப்படுவார்கள். தன் பயத்தை வெளிக்காட்டாமல் சாதாரண குரல் கேட்க முயன்ற போதும் அவளின் குரல் அவளையும் மீறி பதறியது. முகை மூடியிருந்த கொல்லைப்புற கதவை கவலையுடன் பார்த்தாள். சிறிய சுருக்கம் ஒன்று பரிதியின் புருவத்திற்கு இடையே தோன்றியது. கதை இன்னும் முடியவில்லையே முகை. அடுத்து என்ன நடந்தது? இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரிய வேண்டாமா என்றான் பரிதி. சில நாட்களுக்கு முன்னர் இந்த கேள்வியை கேட்டிருந்தால் ஒரு வினாடி கூட முகை யோசித்திருக்க மாட்டாள். ஏன், யாரும் கேட்காமல் போயிருந்தால் கூட அவளே கேட்டிருப்பாள். ஆனால் இந்த சில நாட்களில் முகை நிறைய யோசித்தாள். யோசித்ததின் முடிவு இந்த கதையை விட்டு, இந்த மித்திரனை விட்டு எவ்வளவிற்கு விலகியிருக்கிறாளோ அவ்வளவு அவளுக்கும் அவள் வாழ்க்கைக்கும் நல்லது என்று திண்ணமாய் முடிவெடுத்திருந்தாள் முகை. ஆனால் இன்று அந்த கேள்வியை பரிது கேட்கவும் ஒரு கணம் அவள் மனம் சலனப்பட்டது முற்றிலும் உண்மைதான். இல்லை இல்லை முகை, இதை விட்டு தள்ளியே இரு. உன் மன நிம்மதிக்காக கூறுகிறேன். முகையின் மனது அவளை எச்சரித்தது. அரசே என்று தயங்கி தொடங்கியவளை பரிதியின் குரல் தடுத்தது. முகை, உகந்திகாவிற்கு என்ன நேர்ந்தது என்று தெரிய வேண்டாமா? இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்று நமக்கு தெரிய வேண்டாமா என்றான் பரிதி படபடப்புடன். ஆனால் இன்று இழுத்தவளை மித்திரனின் குரல் வெட்டியது. நேரம் போய்கொண்டே இருக்கிறது. அறிவின் முடிவை அவளின் ஆர்வம் வெல்ல மெல்லிய குரலில், நாம் மீண்டும் அந்த அருவி குகைக்கு போகிறோமா? ஆர்வம் அதிகமானாலும் அந்த குகைக்கு செல்வதென்றால் குறைந்தபட்சம் ஓரிரு நாளாவது ஆகிவிடும். அவள் இல்லாமல் பாட்டி தவித்து போய்விடுவாளே. அதை எண்ணி எண்ணி அவளின் மனம் கனத்தது. இல்லை, போய் சேர்ந்த பின் நீயே அறிந்து கொள்வாய், அசட்டையாய் பதிலளித்தது மித்திரனின் குரல். முகையின் முன்னே நின்ற அந்த இருவரின் மேலும் அவளது பார்வை விழுந்தது. அவளின் முன்னே இருப்பவர்கள் அவளுக்கு அந்நியர்கள் அல்ல. கண்டிப்பாய் இவர்களை நம்பலாம் என்று அவளது உள்மனம் நிச்சயமாய் கூறியது. நான் அந்த கதை என்னவாயிற்று, அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் இதற்கு ஒப்புக்கொள்கிறேன். வேறு எதற்காகவும் யாருக்காகவும் அல்ல. தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். போவது தனக்கும் தன் மனதிற்கும் பாரத்தை தான் தரும் என்று நன்கு தெரிந்த பிறகும் அவளால் மறுக்க முடியவில்லை. அவளுடன் கூடவே பிறந்த அவளது ஆர்வக் கோளாறு அவளது அனைத்து புலன்களையும் வென்றுவிட சிறு தயக்கத்துடன்
சரி என்பது போல தலையசைத்து ஆமோதித்தாள். நிமிடத்தில் ஒரு வெள்ளை குதிரையின் கடிவாளத்தை பிடித்தபடி அவளை நோக்கி நடந்தான் மித்திரன். இந்த குதிரை எங்கிருந்து வந்தது என்று எண்ணியபடி அவனின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக அங்கும் இங்குமாய் தலையை திருப்பியவளின் பார்வை வட்டத்தில் தூரமாய் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு கருப்பு குதிரையும் ஒரு பழுப்பு நிற குதிரையும் விழுந்தது. வியப்புடன் மித்திரனை நோக்கினாள் முகை. அவளின் மிக அருகில் வந்து நின்ற அவன் தன் கையில் பிடித்திருந்த கடிவாளத்தை அவளின் முன்பு நீட்டினான். என்ன திமிர் என்று மனதில் புகைந்தபடி தனக்கு எதிரே நின்ற அந்த குதிரையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மித்திரனை எரிச்சலுடன் நோக்கினாள். கடித்த பற்களுக்கிடையில் அவனுக்கு மட்டும் கேட்கும்படி, எனக்கு குதிரையேற்றம் தெரியாது என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்றாள் குற்றம் சாட்டும் குரலில். கோபத்தில் துடித்த உதட்டில் மித்திரனின் பார்வை ஒரு கணம் நின்று மீண்டது. அவளது கேள்விக்கு பதிலளிக்காமல் தனது ஆட்காட்டி விரலை அவளின் புருவ மத்தியில் வைத்து மெதுவாக அழுத்தினான். அவனின் விரல் பட்ட மறுகணம் அவளது இமைகள் தானாகவே மூடிக்கொண்டன. அந்த விரலின் அழுத்தத்தில் அவளது இமைகள் படபடவென துடிக்க, அவன் தொட்ட இடத்தில் தாங்க முடியாத அனலும் அதே நேரத்தில் நடுங்க வைக்கும் குளிர்ச்சியும் ஒரு சேர உருவாகி அவளின் உடல் முழுவதும் பரவியது. கண்ணிமைக்கும் அடுத்த கணம் தோன்றிய உணர்ச்சிகள் பொய்யோ என்பது போல மறைய மெல்ல மெல்ல கனத்த தன் இமைகளை திறந்தாள் முகை. நேருக்கு நேராய் அவளை பார்த்தபடி, இப்பொழுது உனக்கு தெரியும் என்றான் மித்திரன் சாதாரணமாய். எப்படி என்று அவள் கேள்வி கேட்கும் முன் அவளின் பார்வை அவள் அணிந்திருந்த ஆடை மேல் விழுந்தது. தூங்க செல்வதற்கு முன் மெலிதான ஒரு பருத்தி கச்சையையும் பருத்தி சேலையையும் தான் அணிந்திருந்தாள் முகை. ஆனால் இப்பொழுதோ கிட்டத்தட்ட உகந்திகா அந்த போர்க்களத்தில் அணிந்திருந்தது போல ஆடை அணிந்திருந்தாள். மார்பின் மீது தங்க மணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கவசம், அவளின் தோள்பட்டையிலிருந்து கைவரை மூடியிருந்த உலோகக் கவசம், ஆண்கள் அணிவது போன்று நடுவில் மடிப்பெடுக்கப்பட்டிருந்து கணுக்கால் வரை ஓடியிருந்த கீழாடை அணிந்திருந்தாள். வெறுங்காலாய் நின்றவளின் கால்களில் இப்போது யானைத்தோளால் செய்யப்பட்டிருந்த காலணி முட்டிவரை நீண்டிருந்தது. இது போருக்கு செல்வதற்காக அணியும் ஆடையாயிற்றே. இனம் புரியாத பயம் அவளின் உடல் முழுவதும் பரவியது. தன் பதற்றத்தை மறைத்தவாறு கேள்வியுடன் மித்திரனை பார்த்தாள். அவளின் கேள்விக்கு பதிலேதும் சொல்லாமல் மௌனமாய் தலையை மட்டும் ஆட்டினான். மித்திரனிடமிருந்து கடிவாளத்தை வாங்கிய முகையின் பார்வை அந்த குதிரையின் மேல் விழுந்தது. அமைதியாய் அவளை பார்த்து கொண்டிருந்த குதிரையைக் கண்டதும் அவளையும் அறியாமல் அவளது இதழ்கள் புன்னகையில் விரிந்தன. ஒரு கரத்தால் கடிவாளத்தை பிடித்தபடி மறுகரத்தால் அதனின் முகத்தை மிருதுவாக வருடினாள். தனக்குள்ளேயே வியந்தபடி நிமிடத்தில் ஒரு காலை தரையில் ஊன்றி அழுந்தியவள் அடுத்த நொடி தரையிலிருந்து தாவி குதிரையின் மேல் லெகுவாய் இருபுறமும் கால்களை போட்டபடி அமர்ந்திருந்தாள். யாரையும் எதிர்பார்க்காமல் கடிவாளத்தை பிடித்தபடி ஒரு சுண்டு சுண்டிவிட்டு இரு கால்களாலும் லேசாக குதிரையின் வயிற்றில் அழுத்திய மறுவினாடி குதிரை சிட்டாக பறந்தது. ஆனால் இதில் அதிசயம் என்னவென்றால், காற்றைப் போல பறந்த அந்த குதிரையை அனாயாசமாக முகை கையாண்ட விதம்தான். எனக்கெப்படி குதிரையை லாபகமாக கையாளத் தெரிந்தது என்று மனதில் தோன்றிய கேள்வியை புறம் தள்ளிவிட்டு 2 சுற்றுக்கள் அருகிலேயே சுற்றிவிட்டு மீண்டும் தொடங்கிய இடத்திற்கு வந்தவளுக்கு ஆச்சரியமும் குதூகலமும் தாழவில்லை. ஏதோ பல வருடங்களாக பயின்றது போல வெகு சுலபமாக வெகு நேர்த்தியாக குதிரையை ஓட்டினாள் முகை. சிறிது முன்னோக்கி சாய்ந்து குதிரையின் கழுத்தை தடவிவிட்டு அதனிடம் அதன் மொழி தெரிந்தது போல பேசவும் செய்தாள். முகை அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எனினும் தன்னுள் தோன்றிய ஆச்சரியத்தை வெளிக்காட்டாமல் அந்த இருவரின் அருகில் சென்றாள். தான் புதிதாய் அறிந்த குதிரை ஏற்றத்தை அவள் சோதித்துக் கொண்டிருந்த போதே அந்த இருவரும் அவரவரின் குதிரையில் ஏறி அமர்ந்தபடி அவளுக்காக காத்திருந்தனர். பிரமாதம்! பரிதியின் உற்சாகம் நிறைந்த குரல் அவளை பாராட்டியது. அவனின் பாராட்டலை ஒரு சின்ன சிரிப்புடன் ஏற்றுக்கொண்ட முகையின் பார்வை அவளின் வலப்புறமாக நின்ற மித்திரனின் மேல் விழுந்தது. அவனோ அவளை பார்த்து கொண்டிருந்தானே ஒழிய ஒரு சிறு வார்த்தை கூட கூறவில்லை. மெலிதாய் தோலை குலுக்கிவிட்டு, நாம் எங்கே போகிறோம் என்று அமைதியாக கேட்டாள் முகை. முகை, நீ என்னை பின்தொடர். உன் பாதுகாப்பிற்காக குரு உன் பின்னால் வருவார். எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை என்னை நீ தவறவிட்டாலோ அல்லது எங்கள் இருவரையுமே தவறவிட்டாலும் பதட்டப்பட வேண்டாம். உன் குதிரையிடம் உன்னை எங்களிடம் அழைத்துச் செல் என்று மட்டும் சொன்னால் போதும். கல்யாணி எங்களை கண்டுபிடித்து விடுவாள் என்றான் பரிதி நம்பிக்கையூட்டும் குரலில். என்று அவளின் சம்மதம் சொன்ன மறு வினாடியில் தான் அமர்ந்திருந்த பழுப்பு குதிரையை தட்டிவிட்டு பறந்தான் பரிதி. திரும்பி பார்க்காமல் அவனை தொடர்ந்து தன் குதிரையையும் தட்டிவிட்டாள் முகை. நேரம் செல்ல செல்ல அவர்களின் பாதை ஒரு காட்டுக்குள் நுழைந்தது. போக போக நெடிய அடர்ந்த காடுகள் வழிகாட்டிக் கொண்டிருந்த நிலவின் ஒளியையும் மறைக்கத் தொடங்கியது. குத்து மதிப்பாக பரிதியை பின்தொடர்ந்து கொண்டிருந்த முகைக்கு எரிச்சல் தரும் வகையில் அவ்வப்போது மித்திரன் அவனின் குதிரையுடன் அருகில் வர முயற்சித்தான். அவன் தன் அருகில் வர முயல்வதை ஓரக்கண்ணால் கண்டவுடன் மேலும் விரைவாக செல்லும்படி தன் குதிரையை தட்டிவிட்டாள் முகை. பலமுறை அவனை விட்டு விலகி சென்றாலும் அவளின் எண்ணத்தை அறியாதவன் போல எதுவுமே நடக்காதது போல அவளை நெருங்கி வந்தது மட்டுமல்லாமல்
அவளை குசலம் விசாரிக்கவும் செய்தான். குதிரையேற்றம் பழகிவிட்டதா? முதல் முறை என்பதால் சிறிது கடினமாக இருக்கும். ஓய்வெடுக்க வேண்டுமா? தண்ணீர் வேண்டுமா? ஏதோ ஒரு கேள்வியுடன் அவளின் அருகே வந்தான் மித்ரன். அவனின் அனைத்து கேள்விகளுக்கும் அவள் மறுப்பாகவே பதில் அளித்தாலும் அவன் அவளை விடுவதாக இல்லை. அவனின் அருகாமை அவள் மறந்து போயிருந்த தேவையற்ற நினைவுகளை கிளற தன்னை விட்டு அவன் விலகி சென்றால் போதும் என்று எண்ணினாள் முகை. அவன் அருகில் இருக்கும் வரை தனக்கு மனநிம்மதி கண்டிப்பாய் கிட்டாது என்று தெள்ளத் தெளிவாய் அவளுக்கு விளங்கியது. அதற்கு மேல் பொறுக்க மாட்டாமல், பரி, மன்னர் உங்களை என் பின்னால் வர சொன்னார் என்றால் இழுத்து பிடித்த பொறுமையுடன். ஆம் என்றான் மித்ரன் சுருக்கமாக. பிறகு என்றால் முகை தனக்கு வெகு அருகில் வந்து கொண்டிருந்த குதிரையை குறிப்பாக பார்த்தபடி. பிறகு அவளின் கேள்வியை அவளிடமே திருப்பி பிடித்தான் மித்ரன். பிறகு ஏன் எனக்கு பின்னால் பயணிக்காமல் என் அருகிலேயே பயணம் செய்கிறீர்கள்? கோபத்திலும் பதற்றத்திலும் அவளின் குரல் கிரீச்சிட்டது. நான் யாருடைய கட்டளைக்கும் அடிபணிவதில்லை. அதற்கு அவசியமும் இல்லை. மித்ரனின் வனப்பான இதழ்கள் பிரிந்து சரசமாக அவளை பார்த்து புன்னகைத்தன. மித்ரனின் வடிவான இதழ்களைக் கண்ட முகையின் எண்ணங்கள் தரிகட்டி ஓட ஆரம்பித்தன. இழுத்து பிடித்த மூச்சுடன் அவளின் இதயத் துடிப்பு அவனது சிரிப்பில் பல மடங்காக அதிகமாகியது. அதற்கு மேல் இருந்தால் தனக்குத்தான் ஆபத்து என்று எண்ணியவள் விருட்டென்று குதிரையை தட்டிவிட்டு அவனிடமிருந்து விலகி சென்றாள். ஆனால் மித்ரன் தான் விடாக்கண்டன் ஆயிற்றே. குதிரையேற்ற முகைக்கு தெரிந்தாலும் அவளின் உடல் அதற்கு இன்னும் பழக்கப்படாததால் அவளின் எண்ணத்திற்கு ஏற்ப அவளது உடல் அந்த குதிரையை செலுத்த முடியவில்லை. சில வினாடிகளிலேயே அவளின் வெகு அருகே மீண்டும் வந்து சேர்ந்தவன் கண்கள் சொருங்க அவளை பார்த்து சிரித்தான். அவனுக்கே உரித்தான அவனின் மனம் அவளது நாசியை துளைக்க அவளின் இதயத் துடிப்பு மேலும் பெருகியது. அந்த குளிரிலும் அவளுக்கு வேர்த்து கொட்டியது. எவ்வளவு ஓடினாலும் மித்ரன் அவளை பிடித்து விடுவான் என்று அறிந்த முகை அவனின் அருகாமை அவளை பாதிக்காதது போல நிமிர்ந்து அமர்ந்து, ஏன் இதை நீங்கள் அப்பொழுதே செய்யவில்லை என்றாள் திடுதிப்பென்று. எதை? அந்த கேள்வியை அவனது வாய் கேட்டாலும் முகையின் கேள்வி எதை பற்றி என்று அவனுக்கு தெரிந்தே இருந்தது என்பதை குறிஞ்சிருப்பில் மின்னிய அவனது கண்கள் காட்டின. உண்மையாய் நடப்பது உங்களுக்கு அவ்வளவு கடினமா? நான் கேட்டதன் பொருள் தெரிந்திருந்தும் ஏன் இந்த நாடகம் என்றால் எரிச்சலில் புரிந்து தள்ளினாள் முகை. நீ நினைப்பதைத்தான் நானும் நினைக்கிறேன் என்று உனக்கெப்படி தெரியும்? நான் ஒருவேளை என்று இழுத்தவனின் பார்வை கனிந்த அவளது இதழ்களின் மேல் ஆசையுடன் வருடியது. நியாயமானவனிடம் பேசலாம். விதண்டாவாதம்தான் செய்வேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பவனிடம் என்னவென்று பேசுவது? முகையின் விரல்கள் கடிவாளத்தை அழுத்தி பிடித்தபடி தன்னுள் கொப்பளித்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, அன்றும் இதேபோல் எனக்கு குதிரையேற்றத்தை கற்றுக் கொடுத்திருந்தால் உங்களுக்கும் உங்கள் குதிரைக்கும் நேர்ந்த கஷ்டத்தை தவிர்த்திருக்கலாம் என்றால் அங்கலாய்த்தவாறு. நான் அப்படி செய்திருந்தால் உன்னை என் கைக்குள் எப்படி சிறை வைத்திருக்க முடியும் என்றான் வெட்கமின்றி. தன் நயவஞ்சக செயலை மறைக்கக்கூட அவன் முயற்சி செய்யவில்லை. அவனது வெட்கங்கெட்ட பதிலை கேட்ட முகை ஒரு கணம் அயர்ந்து போனாள். ஒருவனால் இப்படி நாணம் கிட்டு பேச முடியுமா? நாணம் என்பது பெண்களுக்கு மட்டும்தானா? ஆண்களுக்கு கிடையாதா? அதுவும் அந்த பெண்ணிடமே இந்த காரணத்தை கூறுவது சரியா? அன்று ஒரு குதிரைதான் இருந்தது, அதனால்தான் அப்படி செய்தேன் என்றாவது காரணம் கூறியிருக்கலாம். ஆனால் ஏதோ உண்மையை தவிர வேறு எதையும் சொல்லாதவர் போல. என்ன ஒரு அகம்பாவம்! ஒரு பெண்ணிடம் எதை பேசுவது எதை பேசக்கூடாது என்ற நாகரிகம் கூடவா தெரியாது? மனதில் கடுகடுத்தபடி, வெட்கம், நாகரிகம் என்ற வார்த்தைகள் தமிழில் இருக்கிறது, உங்களுக்கு அவற்றை பற்றி தெரியுமா என்றால் கிண்டலாக. தெரியாமல் என்ன? நன்றாகவே தெரியும். ஏன், உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? நான் வேண்டுமானால் சொல்லிக் கொடுக்கட்டுமா என்றான் குலைந்த குரலில். மித்ரனின் பதிலில் வெடுக்கென்ற முகத்தை திருப்பினாள் முகை. முகை, நீ ஒரு கேள்வி கேட்டாய். அதற்கு நான் உண்மையான பதிலை சொன்னேன். இதில் வெட்கக்கேடு எங்கிருந்து வந்தது? ஒருவேளை உன் எண்ணம் என் உண்மையான பதிலை தெரிந்து கொள்வது இல்லையா? நீ கேட்க விரும்பும் பதிலை நான் சொல்லியிருந்தால் அதை ஒப்புக்கொண்டிருப்பாயா? முன்பிருந்த கேலியும் கிண்டலும் அவனது குரலில் இல்லை. மாறாக தீவிரம்தான் அதிகமாக இருந்தது. மித்ரனின் பதிலில் முகைக்கு சிரிப்புதான் வந்தது. ஒற்றை புருவத்தை உயர ஏற்றி, அதாவது நான் எந்த பதில் கேட்டாலும் அதற்கு நீங்கள் உண்மையான பதிலை சொல்லுவீர்கள், அப்படித்தானே என்றால் உண்மையான என்ற வார்த்தையை தேவைக்கும் அதிகமான அழுத்தத்துடன். கண்களும் உதடுகளும் கடினமுற, நான் உண்மையைத் தவிர வேறு எதையும் கூறுவதில்லை. உன் கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை என்றால் என்னிடமிருந்து எந்த பதிலும் உனக்கு கிடைக்காது என்றான் மித்ரன். சரி, அன்று ஏன் என்னை முத்தமிட்டீர்கள்? உண்மையை சொல்லுங்கள். உணர்ச்சிகளை துடைத்த குரலில் கேட்டாலும் ஒரு சிறு நடுக்கம் அவளையும் மீறி அவளது வார்த்தைகளில் ஓடியது. அவன் என்ன பதில் சொல்லப் போகிறானோ என்ற தவிப்பு ஒரு மின்னல் போல அவளது உடல் முழுவதும் பரவியது. தெரியாத மொழியை கேட்பது போல் மித்ரனின் 2 புருவங்களும் சுருங்கி ஒன்றாகியது. முகையின் கண்ணோடு கலந்து, ஏனென்றால் நான் உன்னை முத்தமிட விரும்பினேன் என்றான் தெளிவாக. வேகமாக ஓரிரு மூச்சுகளை எடுத்துவிட்டு தன்னை சமன்படுத்திக் கொள்ள முகைக்கு சில வினாடிகள் பிடித்தன.
தன் பற்களால் உதட்டை கடித்து தன்னுள்ளே ஓடிய நடுக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, சில நாட்களே பழகிய ஒரு பெண்ணை முத்தமிட ஆசைப்பட்டீர்கள். ஏளனமாய் அவளின் உதடுகள் வளைந்தன. இதோ வரப்போகிறேன் வரப்போகிறேன் என்று கண்ணினோரம் துடித்த நீர்த்துளிகளுக்கு அணை போட்டுவிட்டு, உண்மையை சொல்லுங்கள், என்னை அவள் என்று நினைத்துதானே முத்தமிட்டீர்கள்? பல நாளாய் அவளின் மனதை குடைந்து கொண்டிருந்த அந்த கேள்வியை அவனிடம் கேட்டே விட்டாள் முகை. எந்த கேள்வியை காலம் முழுவதும் தன் மனதுக்குள்ளேயே புதைத்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாலோ, எந்த கேள்வி அவளின் மனதை இத்தனை நாட்களாய் புழுபோல அரித்து கொண்டிருந்ததோ, அந்த கேள்வியை உணர்ச்சியின் கொந்தளிப்பில் அவனிடம் கேட்டுவிட்டாள். தன் வாயிலிருந்து அந்த கேள்வி உதிர்ந்த அடுத்த நொடி, ஐயோ, என்ன காரியம் செய்துவிட்டேன், இனி அவரின் முகத்தில் எப்படி விழிப்பேன், அந்த சம்பவம் என்னை சிறிதளவு கூட பாதிக்கவில்லை என்று காட்ட வேண்டும் என்றல்லவா நினைத்திருந்தேன் என்று மனதோடு அழைத்து கொண்டாள். ஆமாம், அப்படித்தான் என்று பதில் சொல்லிவிட்டால் என்ன செய்வது? பரிதி கூறியதை பார்த்தால் உகந்திகாவின் கதையை முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு இவர்களை நான் அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கும் போல. பின் எப்படி நான் மித்திரனை நேர்கொண்டு பார்ப்பேன்? தன் விதியை நொந்தவாறு தலையில் இடிவில காத்திருப்பவள் போல மூச்சு கூட விட மறந்து மித்திரனின் பதிலுக்காக காத்திருந்தாள். ஓட்டிச் சென்ற குதிரையை அவளின் குதிரையோடு ஒட்டி சென்றவன் நிச்சயமான குரலில் கேட்டான், நான் உன்னை நினைத்துதான் உன்னை முத்தமிட்டேன் என்று கூறினால் என்னை நம்புவாயா? அவனது பதிலில் அதிர்ந்து அவனை நோக்கிய முகைக்கு ஒரு கணம் மூச்சடைத்து போனது. அவளை அவன் பார்த்த விதத்தில் அவளது கையில் இருந்த கடிவாளம் தவறியது. நிமிடத்தில் தன்னை சுதாரித்துக் கொண்டு அவனிடமிருந்த சில அடிகள் தள்ளி தன் குதிரையை ஒட்டினாள். நம்ப மாட்டேன் என்றாள் பிடிவாதமான குரலில். அவளின் பதிலில் அடிபட்டவன் போல ஒரு கணம் தயங்கிய அவனது விழிகள் மறுநொடி ஏளனத்தில் வளைந்தது. நான் கூறுவதை நம்பப்போவதில்லை என்று ஏற்கனவே முடிவெடுத்து விட்ட போது எதற்காக என்னிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்றான் விட்டேற்றியாக. நீங்கள் சொல்லாவிட்டாலும் எனக்கு தெரியும், நீங்கள் கூறியது உண்மை அல்லவென்று. அந்த பொழுதில் என்னை நீங்கள் அவள் என்று எண்ணி குழம்பிவிட்டீர்கள். வாய் அவனை மறுத்தாலும், இல்லை, நான் உன்னைத்தான் பார்த்தேன் என்று தனக்கு பல காரணங்கள் கூறி தன்னை நம்ப வைக்க மாட்டானா என்று ஏக்கத்தோடு அவனை பார்த்தாள் முகை. தலை சரித்து அவளை குறுகுறுவென்று பார்த்தவன், நீ கூறுவதுபடியே வைத்துக்கொண்டால் நீயும் என்னை குகையில் பார்த்த அவன் என்றுதானே எண்ணினாய் என்றான் சீண்டும் குரலில். என்ன சொன்னீர்கள்? விருட்டென்று சீற்றத்துடன் அவனை பார்த்தாள் முகை. முகையின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து, உன் காதில் விழுந்ததைதான் நான் கூறினேன் என்றான் அழுத்த நிறுத்தமாக. ஒரு கணம் நிதானித்துவிட்டு ஒரு சன்னமான சிரிப்புடன், நீ கேட்டது போல நானும் கேட்கலாம் இல்லையா? அவன் என்று நினைத்துதான் உன்னை முத்தமிட அனுமதித்தாய் என்று நானும் கேட்கலாம் அல்லவா? அவனை நான் என்று நீ குழப்பிக்கொண்டாய் என்று கூறலாம் அல்லவா? முகையின் அதே கேள்விகளை அவளிடம் மித்திரன் திருப்பி பிடித்தான். இல்லை இல்லை, இல்லவே இல்லை, ஆக்ரோஷத்துடன் கத்தினாள் முகை. அவளின் ஆக்ரோஷத்தை கண்ட மித்திரனின் முகத்தில் ஒரு திருப்தி புன்னகை மலர்ந்தது. சரி சரி, உன்னை நான் நம்புகிறேன். அதே போல ஏன் நீ என்னை நம்ப மறுக்கிறாய்? நான் முத்தமிட்டது உன்னைத்தான், அவளை நினைத்து அல்ல என்பதை ஒப்புக்கொள்ள ஏன் உன் மனம் மறுக்கிறது? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? கேள்விகளில் கடுமை இருந்த போதும் அவனது குரலிலும் முகத்திலும் அந்த கடுமை சிறிதளவும் இல்லை. ஒரு குழந்தைக்கு புரிய வைப்பது போன்ற அமைதியும் அனுசரணையும் தான் மித்திரனிடம் இருந்தது. ஆனால் உங்களுக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாதே, பின் எப்படி? தயங்கி தயங்கி சின்ன குரலில் கூறினாள். இது நீ என்னை கேட்கும் கேள்வியா, அல்லது உன்னையே கேட்டுக்கொள்கிறாயா என்றான் மித்திரன். நடுக்கம் குரலில் ஓட என்னால் நம்ப முடியவில்லை என்றால் திக்கியபடி. அவளது வார்த்தையில் அவனது புருவம் சுருங்கி தெளிந்தது. அப்படியானால் நான் கூறுவது உண்மை என்பதை நம்ப பழகிக்கொள், அதேபோல் என்னையும் நம்ப பழகு என்று ஆணையிட்டான் மித்திரன். அடுத்த நொடி மித்திரனின் முகம் கல்லாக இறுகியது. முகை, நாம் வரவேண்டிய இடத்திற்கு வெகு அருகில் வந்துவிட்டோம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், உன்னுடன் நாங்கள் இருக்கிறோம் என்று அவளுக்கு தைரியம் கூறிவிட்டு ஒரு பரந்த தரிசு நிலத்தின் முன்னால் காத்திருந்த பரிதியோடு மித்திரனும் முகையும் இணைந்தனர். அந்த தரிசு நிலத்தில் மருந்துக்கு கூட புல்லோ பூண்டோ இல்லை. நம் நாட்டிலும் இப்படி வறண்ட பிரதேசம் உண்டா என்று முகை ஆச்சரியப்படும் அளவிற்கு பாலம் பாலமாய் விண்டிருந்தது அந்த தரிசு நிலம். குதிரையிலிருந்து இறங்கி நடுவில் முகை, அவளின் இரு பக்கமும் மித்திரனும் பரிதியும் அவளுக்கு காவல் நிற்பது போல ஒரே வரிசையில் நின்றிருந்தனர். யாருக்காகவோ அல்லது எதற்காகவோ அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்பது மட்டும் புரிபட, ஆனால் அது என்னது என்று தெரியாமல் விழித்தாள் முகை. எப்படியும் இந்த இருவரும் சொல்லப்போவதில்லை என்று நன்கு தெரிந்திருந்தபடியால் அவர்கள் சொல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பும் அவளுக்கு அற்றுப்போய்விட்டது. காத்திருப்பதே கொடுமை, அதுவும் காரணம் தெரியாமல் காத்திருப்பது அதைவிட கொடுமை. ஆனால் வேறு வழி தெரியாமல் நடுங்கும் குளிரின் கனகனப்பிற்காக மார்பின் குறுக்கே கைகளை கட்டியவாறு அடுத்து என்ன என்பது போன்ற கேள்வியுடன் காத்திருந்தாள் முகை. சில நிமிடங்களில் கண்களை மூடி தியானத்திற்குள் சென்றான் பரிதி.
விளங்காத மொழியில் அவனது உதடுகள் முணுமுணுத்தன. திடுமென்று அந்த இருண்ட தரிசு நிலம் வெப்பமும் ஒளியும் நிறைந்த ஒரு நிலமாக அவளது கண்முன்னே உருமாறியது. அந்த இடம் முழுவதும் வெப்பத்தாலும் ஒளியாலும் சூழ்ந்திருந்தாலும் எங்கிருந்து அந்த வெப்பம் வருகிறது, எங்கிருந்து அந்த வெளிச்சம் வருகிறது என்று எதுவுமே புரியவில்லை. படார் என்று ஒரு இடி சத்தத்துடன் பயங்கரமான ஒரு பூகம்பம் வந்தது போல அந்த நிலம் அதிரத் தொடங்கியது. என்ன நடக்கிறது என்பதை அவள் அறிந்து கொள்ளும் முன் அந்த மூவரையும் அந்த நிலம் சட்டென்று விழுங்கியது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.